ஓகே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னு சொன்னால் ஃபுல்லாக வந்து நம்ம கென்வா பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, இதுக்கு பின்னால் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் வந்து கென்வா சீரீஸ் பற்றி தான் எல்லா வீடியோவுமே இருக்கு. ஸோ கட்டாயம் வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த கென்வா என்று சொன்னா என்ன என்று ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம ஜஸ்ட் திங்க் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நீங்க உங்களோட கூகுள் குரோமுக்கு வந்து கென்வான்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. ஓகே, நான் இந்த கென்வா தான். ஓகே, இது நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒன் டைம் கிளிக் பண்ணிக்கொள்றேன். ஓகே, கிளிக் பண்ணதுக்கு பின்னால வந்து எனக்கு அந்த கென்வா சைட் வந்து எனக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த கென்வா பத்தி அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு முதல் ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த கென்வான்னு சொன்னா என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஷார்ட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது இப்போ ஒரு டிசைனோட நம்ம பண்ணணும்னு சொன்னா உங்ககிட்ட கட்டாயம் மஸ்ட் டிசைன் உங்களுக்கு ஒரு நாலேஜ் வந்து கட்டாயம் உங்களுக்கு தேவை. எதை பத்தி? போட்டோஷாப் பத்தி தேவை. அப்படி இல்லைன்னு சொன்னா எலஸ்ட்ரேஷன் பத்தி தேவை. அப்படி இல்லைன்னு சொன்னா எந்த சாஃப்ட்வேர்ஸ் நம்ம யூஸ் பண்ணி டிசைன் பண்ணுவோமோ அந்த பெர்டிகுலர் சாஃப்ட்வேர்ஸை பத்தி உங்களுக்கு ஒரு நாலேஜ் ஒன்று தேவை. அதே மாதிரி தான் இந்த கென்வா சொல்றது டிசைன் பார்ட்டுக்கு, அதாவது டிசைன் மட்டும் சொல்லாம நிறைய நம்ம பேப்பர்ஸுக்காக வேண்டி இந்த கென்வாவை யூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த கென்வாவை யூஸ் பண்றதுக்கு கட்டாயம் உங்கள்ட்ட ஒரு நாலேஜ் இருக்கணுமான்னு சொல்லி கேட்டா இல்லை. ஜஸ்ட் உங்களுக்கு எடிட் பண்ற, அதாவது ஆல்ரெடி இருக்கிற டெம்ப்ளேட்டை எடிட் பண்ற ஒரு நாலேஜ் இருந்தாலே போதும், நீங்களும் வந்து ஒரு டிசைனரா, ஒரு கிராஃபிக் டிசைனர் நீங்க என்ன செய்யலாம், சேஞ்ச் ஆகலாம். அதாவது ஆல்ரெடி இந்த போட்டோஷாப்ல சரி, அப்படி இல்லைன்னு சொன்னா எலஸ்ட்ரேஷன்ல சரி, அவங்க வந்து எக்ஸ்பர்ட் ஆன ஆட்கள், அவங்க அந்த பேசன் என்ன செய்வாங்கன்னு சொன்னா அந்த பெர்டிகுலர் டெம்ப்ளேட்டை செஞ்சு இந்த கென்வாக்கு என்ன செய்வாங்க, அவங்க பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டெம்ப்ளேட்டை தான் நம்ம என்ன செய்ய போறோம், யூஸ் பண்ண போறோம். இதுதான் வந்து இந்த கென்வான்னு சொல்றது. ஓகே, இந்த கென்வா வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம்னு சொன்னா எல்லாத்துக்கும் என்ன செய்யலாம், நம்ம இந்த கென்வா வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது டிசைன் பார்ட், அதே மாதிரி வீடியோ எடிட்டிங், அடுத்தது போஸ்டர் டிசைன், வெப்சைட், அதே சேம் டைம் ஆடியோ எடிட்டிங் சொல்லி நிறைய பேப்பர்ஸுக்காக வேண்டி நம்ம இந்த கென்வா வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்ப இந்த கென்வாவில் நீங்க ஒரு டிசைன் ஒன்று செய்யணும்னு சொன்னா கட்டாயம் வந்து கென்வாவில் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் ஒன்று வேணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து எப்படி கென்வாவில் ஒரு அக்கௌண்ட் ஒன்று ஓபன் பண்றேன்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு பார்ப்போம். ஓகே, கென்வான்னு சொல்லி சர்ச் பண்ணாலே உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் தானே உங்களுக்கு ஷோ ஆகும். இதுல நீங்க என்ன செய்யலாம், ஜஸ்ட் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ரொம்பவே வந்து மிக ஒரு நீண்ட காலமா வந்து இந்த கென்வா வெப்சைட் வந்து ரன் ஆகி கொண்டு
இந்த ப்ரொஜெக்ட் ஆப்ஷனுக்கு வந்தாலே நீங்க செஞ்ச ஒர்க் எல்லாம் வந்து இந்த ப்ரொஜெக்ட் டெம்ப்ளேட்ல இருக்கு. ஓகே, அடுத்தது வந்து டெம்ப்ளேட். இந்த டெம்ப்ளேட் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னா இதுல வந்து நிறைய டெம்ப்ளேட் வந்து ஷோ ஆகும். சரிதானே? டாக்குமெண்ட் ஷோ ஆகும், ஒயிட் போர்ட் ஷோ ஆகும், பிரசன்டேஷன் ஸ்லைட் ஷோ ஆகும், இன்ஸ்டாகிராம் போஸ்ட் டிசைன் ஷோ ஆகும். ஓகே, நீங்க பார்க்கலாம் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் டிசைன், இது வந்து பிரசன்டேஷன் ஸ்லைட் டெம்ப்ளேட். அதே சேம் டைம் வந்து ஓகே நியூ கென்வா, அதே ட்ரெண்டிங் நியூ இயர், அதே மாதிரி போஸ்டர், டாக்குமெண்ட், ரெஸ்யூம், சிவி என்று சொல்லி நிறைய டெம்ப்ளேட் வந்து உங்களோட கென்வாவில் வந்து ஷோ ஆகும். நீங்களே செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து ஓகே இப்போ கென்வாவில் எப்படி நார்மலா, அதாவது எப்படி நம்ம ஒரு போஸ்ட் எடிட் பண்றேன், அதை எப்படி டவுன்லோட் பண்றேன்னு சொல்லி நார்மலா பார்ப்போம். சரிதானே? அதுக்கு பின்னால இதுக்கு பிறகு வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் வந்து கென்வாவில் எப்படி போஸ்டர் டிசைன் எடிட் பண்றேன், எப்படி வந்து பிரசன்டேஷன் ஸ்லைட் எடிட் பண்றேன், எப்படி கென்வா யூஸ் பண்ணி வெப்சைட் டிசைன் எடிட் பண்றேன்னு சொல்லி இதுக்கு பிறகு வர கென்வா சீரிஸ் வீடியோஸ்ல வந்து நம்ம ஒவ்வொரு வீடியோஸ் என்ன செய்வோம், ஈச் வீடியோவா நம்ம அப்லோட் பண்ணிக்கொள்வோம். ஓகே, ஸோ கட்டாயம் வந்து மறக்காம எங்களோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்வோம். இப்போ நம்ம நார்மலா ஓகே ஜஸ்ட் உங்களுக்கு நார்மலா வந்து எப்படி ஒரு டிசைனை வந்து நம்ம எடிட் பண்றேன்னு சொல்லி நம்ம ஜஸ்ட் பார்ப்போம். ஓகே, இப்போதைக்கு நான் வந்து இன்ஸ்டாகிராம் போஸ்ட் நான் கிளிக் பண்ணிக்கொள்றேன். உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு டிசைன் ஒன்று பண்ணணும்னு சொல்லி சொன்னா ஜஸ்ட் நீங்க சர்ச் பாருக்கு வந்து நீங்க எந்த டிசைன் செய்ய போறீங்களோ அந்த டிசைனை வந்து இதுல நீங்க என்ன செய்யலாம், சர்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு நான் வந்து போஸ்டர் டிசைன் சொல்லி சர்ச் பண்றேன். ஓகே, போஸ்டர் டிசைன் சொல்லி சர்ச் பண்ண சொல்லி சொன்னா எனக்கு போஸ்டர் சம்பந்தப்பட்ட இருக்கிற எல்லா டெம்ப்ளேட்டும் என்ன செய்யுது, எனக்கு ஷோ ஆகும். ஓகே, அதுல வந்து நீங்க ஏதாவது ஒரு பெர்டிகுலர் டிசைன் என்ன செய்யலாம், நீங்க செலக்ட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, இந்த போஸ்ட்ல பார்த்தா இதுல வந்து ஒரு மார்க்கம் இல்லை. இந்த போஸ்ட்ல பார்த்தா லாஸ்ட்ல வந்து கோல்டு கலர்ல வந்து காட்டுது, அதாவது கோல்டு கலர்ல ஒரு இது மாதிரி காட்டுது. அதை என்ன சொல்லி சொன்னா இது வந்து கென்வா வந்து யாரு ஃப்ரீயா யூஸ் பண்றாங்களோ அவங்க இந்த டெம்ப்ளேட் என்ன செய்யலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டெம்ப்ளேட் வந்து கென்வா ப்ரோ தான், கென்வா ப்ரோ அக்கௌண்ட் வச்சு நீங்க மட்டும்தான் என்ன செய்யலாம், நீங்க இந்த டெம்ப்ளேட்டை வந்து யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகே, இப்ப கென்வா ப்ரோ நம்ம எப்படி சேஞ்ச் ஆகணும்னு சொல்லி சொன்னா இந்த கென்வா ப்ரோ அக்கௌண்ட் நீங்க கென்வாவில் பை பண்ணணும்னு சொல்லி சொன்னா நீங்க கூடுதலான அமௌண்ட் வந்து என்ன செய்யணும், நீங்க பே பண்ண வேண்டி வரும். ஸோ அதனாலதான் நீங்க வந்து கென்வா ப்ரோ உங்களுக்கு வேணும்னு சொல்லி சொன்னா நாங்க வந்து 1 இயருக்கு அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா 6 மந்த்துக்கு ஒரு லோ பிரைஸ்ல, அதாவது 200-250 அதுக்குள்ள வந்து நாங்க உங்களுக்கு 6 மந்த்துக்கு சரி, அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா 1 இயருக்கு சரி அந்த கென்வா ப்ரோ அக்கௌண்ட்டை வந்து நாங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். உங்களுக்கு வேணும்னு சொல்லி சொன்னா ஜஸ்ட் எங்களை கண்டெக்ட் பண்ணி கொள்ளலாம். ஓகே ஓகே, இப்போ நார்மலா வந்து நீங்க கென்வா ஃப்ரீ வச்சு நீங்க என்ன செய்யலாம், உங்களோட டெம்ப்ளேட்டை வந்து எடிட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, இப்போ நான் வந்து இந்த டெம்ப்ளேட்டை எப்படி எடிட் பண்றேன்னு சொல்லி ஜஸ்ட் நம்ம பார்ப்போம். ஓகே, அதை 1 டைம் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு பின்னால கஸ்டமைஸ் திஸ் டெம்ப்ளேட் அன்னைக்கும் இதை நீங்க என்ன செஞ்சுக்கணும், கிளிக் பண்ணி கொள்ளுங்க.
லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதே போல உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.